ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டில் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து சேது அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாரு மாமாவை எதுக்காக அடிச்ச, இங்கே பாரு முதல்ல உன் மாமாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கோபமாக சொல்லிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் சண்டை வேணாம் அப்படின்றதுக்காக சேதுவை கூட்டிட்டு இப்போ கொட்டைக்கு போயிடுறாங்க. போன உடனே மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு நம்ம சேது பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம அழகரை தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பார்த்தா அழகரை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், அதனால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அழகரை அழுகிறானே இல்லையானே தெரியணும், அதனால் அவளை கொஞ்சம் வீட்டு வரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம தமிழ்ச்செல்வி கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தானே. ஆனால் அழகருக்காக நம்ம தமிழ்ச்செல்வி சேது கூட கிளம்ப ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே வாசல்ல காவியா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமா, காவியா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தமிழ்ச்செல்வி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அதே மாதிரி நீ இங்கே வந்துட்ட, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உண்மையையும் நீயும் தெரிஞ்சுக்கணும், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்காவியா நான் இந்த வீட்டுக்கு உள்ளே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால இந்த வீட்டுக்கு உள்ளே நான் வரமாட்டேன். அழகருக்காக தான் நான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வருது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது காவியா, என்னை மன்னிச்சிருக்காவியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒரு சில ஆதாரங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் நீயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியை எவ்வளவோ பேசி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனேயே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கூடவே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது தமிழ்ச்செல்வியை காவியா தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அம்மா, தமிழ்ச்செல்வியை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க மேல தப்பு இருக்கிறதுனால தான் நீங்க வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவங்க தப்பு பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. மருமகளே, நீ எப்ப வந்த, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசுற, என்ன பண்றேன்னு எதுவுமே புரியல, என்னோட பையன் போஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேச வரல, உங்களை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, தமிழ்ச்செல்வி கூட கொஞ்ச நேரம் ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருந்தா, என்னன்னே தெரியல, ஏதோ உண்மையை சொல்ல போறதா சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. இப்போ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. நான் தான் தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசினது தெரிஞ்சிருச்சோ அவளுக்கு, அதனாலதான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த மாதிரி எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய போகுது, கண்டிப்பா அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற, நீ பயப்படாம கொஞ்சம் தைரியமா இரு, நீயே காட்டி கொடுத்துருவ போலியே, கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, எங்க பாருமா காவியா, என்ன விஷயம், எதுக்காக இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க தமிழ்ச்செல்வியை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்லயே தான் இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது பழிவாங்கி இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இந்த வீட்டுக்கு வேற ஒரு மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சது யாரு தெரியுமா? என்னோட அத்தை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேது
சேது, ராஜாங்கம், மோகனா, மலரு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக்கு. அப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, காவியா என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம் மாமா, நீங்கள் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அத்தை தான் பிளான் போட்டு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாரு மருமகளே, நீ ஏதோ சொல்ல தேவையில்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் நீங்கள் நிறுத்துறீங்களா? உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களால் தான் இப்போது 2 குழந்தைங்களும் இங்கவும் அங்கவும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட வாழ்க்கையை பிரித்து அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. உங்களுக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மருமகளே என்ன மருமகளே பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மருமகளேன்னு சொல்கிறத நிறுத்துங்க. உங்கள் பையனை நான் இங்கே விட்டு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி உங்கள் பையனை மாற்றி வச்சுருப்பீங்க. அதனால தான் என்னோட புருஷனை நான் ஏன் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன். இனிமே என் புருஷனை உங்க கண்ணில் கூட நான் காட்டவே மாட்டேன். இங்க பாருங்க மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ச்செல்வியோட ஃபோன் எடுத்து தமிழ்ச்செல்வி மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசினது தமிழ்ச்செல்வி கிடையாது. தமிழ்ச்செல்வி மாதிரி பேசினது இந்த ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசி ராஜாங்க மாமா தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனால தான் அவங்க அப்பா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஒரு மாதிரி அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவியா, என்ன சொல்றீங்க காவியா நீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 3 பேர் தானா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம தமிழ்ச்செல்வி ஈஸ்வரி கிட்ட, சித்ரா கிட்ட, ஐஸ்வர்யா கிட்ட, இவங்க 3 பேர்கிட்டையும் போய் பயங்கர கோவத்துல அப்படியே பல்லாருன்னு ஒரு அரை காவியா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஐஸ்வர்யா கன்னத்திலே விடுறாங்க. விட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா அப்படியே கிருன்னு தலை சுற்றி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, இப்போ உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு ஆதாரம் இல்லாமல் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லா ஆதாரத்தையும் இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க மாமா, இவங்க அம்மா போஸுக்கு கால் பண்ணி பேசுறது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அப்படிதான் நான் எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது அவருக்கே தெரியாது. இன்னைக்கு தான் நான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டுறப்போ இவங்க இவ்வளோ விஷயத்த பேசினதை நான் கேட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமோ உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல மாமா. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவங்க இவங்க. ஆனால் தண்டனையை மட்டும் தப்பு செய்யாமல் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கிறது தமிழ்ச்செல்வி. இந்த கொடுமை யாருக்குமே வந்திருக்க கூடாது மாமா. அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்து இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க மாமா, தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு நீங்கள் தப்பு பண்ணாதவங்களை இப்படி தண்டிச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி பக்கத்துல போய் நின்று ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா அது மாமா இல்ல மாமா, நான் இது எதுவுமே பண்ண கிடையாது மாமா. அந்த தமிழ்ச்செல்வி தான் காவிய கிட்ட எதையோ சொல்லி இப்படி ஏஐல மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? இந்த மாதிரி கேவலமெல்லாம் நடிக்காதீங்க. இந்த மாதிரி நடிக்கிற வேலையை விட்டுட்டு உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. ஒரு அப்பாவியோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி குட்டிச்சோரை ஆக்கி வச்சுருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்களை எனக்கு மாமியாராக சொல்கிறதுக்கே எனக்கு வாயெல்லாம் கூசுது. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் துரோகம் பண்ணுறவங்களெல்லாம் கூட வச்சுக்கின்னு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினச்ச ஒருத்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே மாமா. இனிமே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு பக்கம் இனிமே வரமாட்டா, கண்டிப்பாக வரமாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ச்செல்வியை நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம காவிய கிட்ட போய் நம்ம தமிழ்ச்செல்வி, இங்கே பாரு காவியா, எனக்கு நீ மிகப்பெரிய ஒரு உதவியை பண்ணியிருக்க. என் மேலே இவ்வளோ பெரிய களங்கத்தை போட்டு வச்சுருந்தாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் யாருமே அதை நம்பவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நீ தான் எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி காவியா அப்படின்னு கையை பிடிச்சி அது நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில், இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த குடும்பம் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? உனக்கு ஒவ்வொன்றுத்தையா உன் பொண்ணுக்கும் உன் கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னென்னலாம் தேவையோ பார்த்து தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண சொல்லு
அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா அது வந்து மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அந்த தமிழ் செல்வியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் இதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் பதவி பறி போகும், ஜெயிலில் உங்களை அடிப்பாங்க, நீங்கள் ஊர் முன்னாடி அசிங்கப்படுவீங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது காலில் விழுந்து, இங்கே பாருங்க மாமா, என்னையும் நீங்கள் மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஈஸ்வரி ஆண்டி தான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்க, அதனால தான் மாமா செஞ்சேன், இதை செஞ்சதுனால தான் நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நடந்ததெல்லாம் மறந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சேதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, என்னடி சொன்னேன், நடந்ததெல்லாம் மறந்து உன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு சொல்கிறியா, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு, எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் என்ன போய் என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைங்களுக்கும் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, எப்படிடி உன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய முடிஞ்சிச்சு, இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட சின்னம்மாவெல்லாம் எப்போவே நினச்சது கிடையாது, என்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் எப்பவுமே பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே, இங்க பாரு சேது, என்னை மன்னிச்சிரு சேது, இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது சேது, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, சரி விடுங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அப்பயாவது நீங்க வந்து சொல்லியிருக்கலாம்ல, அப்போ சொல்லியிருந்தாவளாவது தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நாங்கள் புரிஞ்சிருந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லவும், இது கேட்டு சாவித்திரி இருந்துட்டு, சேது அவங்க எப்படி சேது சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு துரத்துருவீங்களே, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத இருக்கும், அப்போ இப்படி இவங்க சொல்லுவாங்க, இங்க பாரு சேது, இவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்காங்க, அதுவும் உன்னோட வாழ்க்கையை இப்போ சீரழிச்சிருக்காங்க, இப்போ நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டியிருக்க, இந்த வாழ்க்கை அதாவது இந்த வாழ்க்கையை நீ வாழ போறியா, இல்லை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர போறியா, தமிழ்ச்செல்வி கிட்ட நீ எப்படி மன்னிப்பு கேட்க போற, தமிழ்ச்செல்வியை உன்னை எப்படி மன்னிக்க போறா, இந்த குடும்பத்துல இருந்தே இப்படி குழு தோண்டி நம்ம குடும்பத்தையே புதைச்சிட்டாலே இவ அப்படின்னு சொல்லி நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இங்க பாருங்க மதினி, நீங்க பண்ணதை நான் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா, என்னோட அண்ணா உங்களுக்கு என்ன குறை வச்சாரு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து தானே ஒவ்வொன்றத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, அதுவும் எந்த ஒரு சூழ்நிலையும் தப்பான ஒரு முடிவு எடுக்காத ஒரு மனுஷனை இப்படி ஒரு பையன் வாழ்க்கையிலே இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சு அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்களே, இப்போ என்னோட மாமா என்னோட அண்ணன் எப்படி சேதுவோட வாழ்க்கை சரி பண்ணுவாரு, இப்போ என்ன முடிவு எடுப்பாருன்னு அவரே குழம்பி போயிருக்காரு, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு, நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்களம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் எப்படிம்மா நம்ம வாழ முடியும், நம்ம 3 வேளை சோத்துக்கும் என்னம்மா பண்ணுவோம், நம்ம போய் வெளியே எங்கம்மா தங்குவோம் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையாக யோசிச்சு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், இங்க பாருடி, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன், முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐசு, எப்படி ஐசு நம்ம வீட்டை விட்டு போயிட்டா எப்படி ஐசு, நீ சேது கூட சேர்ந்து வாழ முடியாத ஐசு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாரு சித்தோ, இப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாத, எந்த சூழ்நிலை இருந்தாலையும் என்ன நடந்தாலையும் நான் சேது மாமாவை விட்டு போகவே மாட்டேன், சேது மாமா தான் இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷன், அவரு தான் எனக்கு புருஷனாக இருக்க முடியும், என்னால் அதை எப்போவுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன், இங்கே பாரு ஐஷோ, நீ பேசுறதுக்கு வேணா இது நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறையில் இது எதுவுமே சாத்தியமாகாது, இப்போ எல்லாரும் நம்ம மேலே எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு பார்த்தியா, அதுவும் அந்த தமிழ்ச்செல்வி உன்னை அடித்தது எவ்வளோ அப்படியே இடி மாதிரி இருந்துச்சு, இங்கே பாரு ஐசு, நீ அவ்வளோதான் செத்தன் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ,
இவ்வளோ பெரிய சதியையும் இவ்வளோ பெரிய கேவலமான கீழ்த்தரமான வேலையை பண்ணவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. நீ போலீஸுக்கு கால் பண்ணு, போலீஸுக்கு கால் பண்ணி இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அதாவது வாழ்க்கை முழுக்க அவங்க ஜெயிலே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய், மாமா 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 ப்ளீஸ் மாமா, எங்களால் ஜெயிலெல்லாம் இருக்க முடியாது மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம் மாமா, அதுக்காக எங்கள் 3 பேரையும் ஜெயிலெல்லாம் போட்டுறாதீங்க. அதுவும் ஐஸ்வர்யா அவங்க அப்பா கிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் வளர்ந்தவ, இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனையோ பேர்கிட்ட அடியும் வாங்கிட்டா, இந்த வீட்டில் எல்லாத்தையும் சகிச்சு இன்னும் இருந்துட்டா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு அதெல்லாம் தேவையா மாமா, ப்ளீஸ் மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் தப்பு பண்ணும்போது யோசிச்சிருந்துருக்கணும். தப்பு பண்ணும்போது எல்லாரும் இனிக்கிற மாதிரி தானே பண்ணீங்க, இப்போ எல்லாரும் அனுபவிங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்னது தான்ப்பா கரெக்டு, இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க, இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, மாமா உனக்கு என்ன குறை வச்சாரு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு, உங்களுக்கு தேவையானதை கேட்டா அப்பவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருல்ல, அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப வாரிசு இந்த வீட்டில் வளராதுக்கு காரணமே நீதான், இவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு எப்படி பண்ண முடிஞ்சது, எங்க அத்தை சொன்னதை நம்ம கேட்டிருந்துருக்கணுங்க, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னாங்க, ஆனால் அத்தை பேச்சை கேட்காம நம்ம இப்படியெல்லாம் பண்ணது இப்போ சேதுவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு, இப்போ சேதுவோட வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், கடவுளே எப்படி சேது இனிமே சந்தோஷமா இருக்க போறான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க காவியா, நீங்க தான் என்னோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஒரு என் வாழ்க்கையில் இருந்த பெரிய 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 துயரத்தை நீங்கள் தீர்த்து வச்சுருக்கீங்க, இனிமேல் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க காவியா, நீங்கள் இந்த ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தானே என்னை இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எதுக்காங்க ஐயா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம், ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை நம்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் உசிரியே கொடுத்துருப்பேன், ஆனால் யாருமே என் மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை வைக்காம என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க, அப்பெல்லாம் என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும், அது கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா, பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை நான் இங்கே ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உன் மேலே தப்பு இல்லை, நாங்கள் ஏதோ தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நான் அது எல்லாத்தையுமே மறந்து உங்கள் வீட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சிடணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இனிமேல் அது எந்த ஒரு காலத்துலேயும் நடக்காது, ஏற்கனவே ஊர் முன்னாடி என்ன என் பிள்ளைக்கு அப்பன் யாருன்னு கேட்டவன் கூட நான் வாழவே கூடாதுன்னு நான் வைராகியமாக இருந்தேன், ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்களே, நம்மளால தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு நினச்சி எல்லாருக்காகவும் யோசித்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க ஆரம்பித்தேன், ஆனால் ஏற்றுக்கிட்டு ஒரே ஒரு 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என் மேலே பெரிய பழியை தூக்கி போட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, இதுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் உங்கள் பையனையும் என்னை எப்படி நம்ப சொல்றீங்க, உங்க குடும்பத்து மேல இருந்த நம்பிக்கையும் எல்லாமே எனக்கு உடைஞ்சு போச்சு, ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் இழிச்சவா இல்லை, நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, பணம் இல்லாததுனால எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்புவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும், பணம் ஒண்ணு எங்க கையில இல்லைன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அது எதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கணும் அப்படி தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ பேசுறது எல்லாமே கரெக்டு தான், நீ கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்டு தான், ஆனால் சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் காரணம், சூழ்நிலை எல்லாம் உன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு காட்டிருச்சு, அதனால தான் உன் மேலே கோவப்பட்டு உன்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படி கேட்டிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்க கூட நான் ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் குழந்தைகளுக்காக தான் மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ பேசின்றதனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை, என்னோட குழந்தை இந்த வீட்டில் சந்தோஷமாக
எந்த குறையும் இல்லாமல் வளரணும். அது அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருந்தேனே தவிர, வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் பொறுமையா இல்ல. என்னோட பொறுமைய மட்டும் இழக்க வச்சிருக்காதீங்க. நீங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி இவ்ளோ மனசு வருத்தப்பட்டு பேசுறாங்கன்னா, அவங்க மனசுல எவ்ளோ பெரிய காயமோ, அவமானமோ, அசிங்கமோ எவ்ளோ காயப்பட்டுருப்பாங்க. அதனால தான் மாமா இப்படிலாம் பேசுறாங்க. இங்க பாரு காவியா, எனக்கு எல்லாமே புரியுது. தமிழ்ச்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் பண்ணதெல்லாம் அதாவது தப்பே இல்லன்னும் சொல்ல மாட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா சூழ்நிலைக்காரன் தானே. சூழ்நிலையா? அப்போ தாமரை விஷயத்துல உங்க குடும்பமே உங்களுக்கு எதிரா இருந்தப்போ, நான் தானே உங்களுக்கு ஆதரவா வந்து நின்றேன். ஆனா என் இடத்துல எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஆதரவா பேசியிருக்க மாட்டா. ஆனா நான் பேசினேன். ஏன்? நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீணா போகாதுன்ற எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தானே அப்படி ஒரு நம்பிக்கை உங்க மேல நான் வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகலைல்ல. ஆனா என் மேல ஒரு துளி கூட அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு துளி அளவுக்கு கூட என் மேல நம்பிக்கை வைக்க உங்களுக்கு மனசு வரல. அப்படி இருக்கும்போது உங்க கூட என்னத்தை வாழணும்? அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை. அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்க பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. நானும் உன் மேல ரொம்ப ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்னா மாமா ஜெயில போய் மற்றவங்க முன்னாடி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதவி பறி போய் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவர் இப்போ எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுங்கி நிற்கிறத பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு நினச்ச போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு தான். நானும் உன்னை திட்டிருக்கேன் தான். அது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் இதுக்கு மேலே நான் பேசணும்னு விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வசதி செல்லப்பாண்டி அதாவது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனே நம்ம தனம் இருந்துட்டு, "அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது அந்த ஐஸ்வர்யாவா? எனக்கு அப்போவே தெரியும்க்கா. அவள் தான் இதில் ஏதாவது பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு அப்போ தோணாமல் போயிடுச்சேக்கா. அப்போ தோணியிருந்தா கண்டிப்பாக அவளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கலாம். இங்கே பாருடி, நடந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்போது என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. என் மேலே இருந்த ஒரு பழியை நான் சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போ என் மனசு முழுக்க நிம்மதி மட்டும்தான் இருக்குது. மனசு முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, "இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட எப்படிமா பேசுனாங்க? இங்கே பாருங்கப்பா, எல்லாரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் அவங்கள மன்னிக்கிற நிலமையில நான் இல்லைப்பா. நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தாவே இப்போ வரைக்குமே என் மனசு ஆற மாட்டேங்குது. இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நம்ம பேச தேவையில்ல. இனிமே நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்கப்பா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, "ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் மாமா. நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் மாமா. ப்ளீஸ் மாமா, இப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் மாமா. ஜெயிலுக்கெல்லாம் நாங்கள் போய் பழக்கமே கிடையாது மாமா." இதை கேட்ட நம்ம கருப்பு இருந்துட்டு, "இங்கே பாரு சேது, நான் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கே உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த தமிழ்ச்செல்வி மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வையிடான்னு. ஆனால் நீ எதுவுமே யோசிக்காம இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி உன்னோட வாழ்க்கையில் உன் தலையில் நீயே மண் அள்ளி போட்டுக்கிட்டே இப்போ பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இங்கே பாரு, இனிமேலாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு தலை குனிஞ்சு அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு, "இங்கே பாரியா சேது, உனக்கு நான் தான் ஏன் புத்திமதி சொல்லியிருக்கணும். ஆனால் உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. நீயே கல்யாண மண்டபத்தில் வந்து எனக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். நான் உன் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் நான் தான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு உன்னை இந்த கேவலமான ஒரு ஜென்மத்துக்கு நான் உன்னை தாலி கட்ட சொன்னனே. இப்படி ஒரு விஷயம்
நடக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை சேது. என்னை மன்னிச்சிரு சேது. என்னால் தான் உன் வாழ்க்கையை இப்போ சீரழிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையை எப்படி நான் சீரமைக்க போகிறேன்னு தெரியல சேது. என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், ஏங்க இப்படியெல்லாம் அழாதீங்க, ஏங்க இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லை மோகனா, நான் மட்டும் ஆத்தா பேச்சை கேட்டிருந்தேன்னா இப்படி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கவே மாட்டேன். என் ஆத்தா தலைப்பாடாக அடிச்சுக்கிச்சு. நான் என்னோட ஆத்தா பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணது நான் மிகப்பெரிய தப்பு தான். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட சொல்லி இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இனிமே ஜென்மம் முழுக்க இவங்க ஜெயிலே தான் இருக்கிறபடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன கேஸை போட்டால் இவங்க வாழ்க்கை முழுக்க கூட இவங்க தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இவங்களை எப்போவுமே வெளியே வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இனிமேல் என்ன நடக்கும், எது நடக்கும்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை